இங்க நம்ம சோழன் தலைமையில பாத்தீங்கன்னா கல்யாணம் என்னவோ பண்றதுக்காக கோயிலுக்கு என்னவோ கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா வந்த இடத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களும் அந்த மாப்பிள்ளையும் பாத்தீங்கன்னா பார்த்ததுதான் அங்கிருந்து தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையும் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிருவாங்க. கடைசியில வழக்கம் போல பாத்தீங்கன்னா நம்ம சோழனு மாட்டிக்க பொண்ணு வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா சோழனு தப்பா நினைச்சுக்கோங்க. சோழனு பாத்தீங்கன்னா உண்மை என்ன ஏதுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள மிரட்டியும் நம்ம சோழன் பாத்தீங்கன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போனா பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூடவே சேர்ந்து ஓடி வந்துரும். ஆனா எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னா நான் மாட்டிக்கிட்டேன்னா பிரச்சனையாயிரும் சொல்ல சோழனு பாத்தீங்கன்னா கார்ல வச்சு போய் போய் இப்படி பயந்தாக்குழியா லவ் பண்ணுவேன். ஆமா இவங்கெல்லாம் யாரு எதுக்காக இப்படி என்ன துரத்துறாங்கன்னு கேட்க அப்புறம் தாங்க அந்த பொண்ணே சொல்லும் இது எங்க சித்தப்பா அதுவும் போலீஸ்ல இருக்காங்கன்னு சொன்னதுதான். கடைசியில பாத்தீங்கன்னா போலீஸும் சுத்தி வளைச்சு நம்ம சோழனை புடிச்சிருவாங்க. புடிச்சது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கூட்டு போன இடத்துல ஏன் வீட்டு பொண்ணையே நீ தூக்கிட்டு போவியா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சோழனை அடிப்பாங்க. நம்ம சோழனும் ஏமா இவ்வளவு என்ன அடிக்கிறாங்க உண்மையை சொல்லுவான்னு சொன்னா அந்த பொண்ணு என்னன்னு அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நிக்கும். இதெல்லாம் நம்ம சோழனுக்கு தேவையா? காரை ஓட்டணுமா, கஸ்டமரை டிராப் பண்ணணுமா, வந்தோமான்னு இருக்கிறத விட்டுப்புட்டு இவங்க மேரேஜ் என்னவோ உண்மையான லவ் மேரேஜ் மாதிரி கதை கதையாலாம் அடிச்சு விட்டு இப்படி கடைசியில மாட்டிக்கிட்டியேப்பா.